ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை மாவை யூஸ் பண்ணி ஒரு ஹெல்த்தியான அப்பம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த அப்பம் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா புசு புசுன்னு நல்லா சாஃப்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே குயிக்காக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. இந்த ரவை வந்து நார்மலாக நம்ம உப்புமாவுக்கு யூஸ் பண்ணுற ரவை தான். அதுக்கப்புறமா 1 கப் கோதுமை மாவுக்கு 3/4 கப் வெல்லத்தை தண்ணியில் இது மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம். வெல்லத்தில் வந்து கொஞ்சமாக தூசு கல்லெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இது மாதிரி கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து வெல்லத்துக்கு பதில் சர்க்கரை கூட சேர்க்கலாம். நம்ம சர்க்கரை சேர்த்து பண்ணும்போதும் இந்த டேஸ்ட்டு வந்து அப்படியே தான் இருக்கும். நம்ம வெல்லம் சேர்த்து பண்ணுறப்போ இது வந்து ஹெல்த்தியான ரெசிபியாக இருக்கும். அதனால தான் நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்துக்கோங்க. இப்போ வெள்ளை கரைசலை இது மாதிரி இடையில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இந்த கோதுமை மாவு வந்து கொஞ்சம் கட்டிப்பட்ட மாதிரி இருக்கும். அதனால் அந்த கட்டிகள்லாம் இல்லாத மாதிரி நம்ம கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கட்டிகள்லாம் இல்லாத மாதிரி நல்லா கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவோட பதம் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து இது இப்போ தோசை மாவு பதத்தில் இருக்குது. இப்போ இது கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்த்ததுக்கப்புறமா தேங்காவை இது மாதிரி சின்ன சின்ன பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காவும் இது கூடவே சேர்த்துக்கலாம். நம்ம இது மாதிரி தேங்காய் சேர்த்து செய்யும்போது நம்மளுக்கு அந்த அப்பத்தை சாப்பிட்றப்போ அந்த தேங்காயெல்லாம் கடிப்படுறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக தேங்காய் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 20 நிமிஷம் கழித்து அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் அந்த ரவை நல்லா அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு இந்த பதத்தில் மாவு இருக்கும். இட்லி மாவு பதத்துக்கு நம்மளுக்கு மாவு இருக்கணும். அப்போ தான் வந்து அப்பம் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவுலேருந்து இது மாதிரி ஒரு சின்ன கரண்டி எடுத்து நம்ம எண்ணெயில் அப்படியே டைரெக்டாக சேர்த்துடலாம். மாவு சேர்க்கும்போது ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா நம்ம அப்பம் வந்து எப்படி புசு புசுன்னு வருதுன்னு. நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் செய்யும்போது உங்களுக்கும் இதே மாதிரி நல்லா போண்டா மாதிரி புசு புசுன்னு அப்பம் கிடைக்கும். இப்போ இந்த அப்பம் வந்து 2 சைடும் நல்லா செவக்கணும். 2 சைடும் நல்லா செவந்ததுக்கப்புறமா இது எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். நீங்கள் வந்து இந்த அப்பம் பொரிக்கிறதுக்கு நல்லா அகலமான கடாய் எடுத்திருந்தா 2 அப்பம் 3 அப்பம் கூட ஒரே டைமில் சேர்க்கலாம். எனக்கு வந்து இந்த கடாய் குழியாக இருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு 1 மட்டும் சேர்த்தேன். இப்போ வந்து நான் 2 சேர்த்து காட்டுறேன் பாருங்கள். 2க்கு மேலே சேர்க்கும்போது நம்மளுக்கு வந்து அப்பம் எல்லாமே ஒட்டின மாதிரி ஆகிடும். அதனால் நான் 2 தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அகலமான பாத்திரம் இருந்தால் நீங்கள் 3 4 கூட ஒரே டைமில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுவும் நல்லா எல்லா சைடும் செவக்கட்டும். அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான சிம்பிளான கோதுமை மாவு அப்பம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோடை விடுமுறைக்கு உங்கள் கிட்ஸுக்கு வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு இப்படி ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.